அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு வீடியோ பதிவுல நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கணவன், மனைவி வசியம். அதாவது பொண்ணுங்களுக்கு பொதுவாவே மனதுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்ல மாடு மாதிரி உழைச்சாலும் சரி, இல்ல அலுவலகத்துல போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. குறிப்பா கணவன் நம்ம சொல் பேச்சு கேட்காம இருந்தா கூட, அட்லீஸ்ட் நம்ம மேல பாசமாவது ஆறுதலா 2 வார்த்தை பேசுவாரா? அப்படின்னு ஏங்குறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த பதிவ யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா, கணவன், மனைவி இந்த ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இத பயன்படுத்த முடியும். சரி, இத எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தாந்திரீக முறையை மிகவும் எளிமையான தாந்திரீக முறையை நீங்க பயன்படுத்துவது மிகவும் சுலபம். அதன் மூலம் உங்கள் கணவன், மனைவிக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு, கோபம் நீங்கி அந்யோன்யம் வளரும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பரிகாரம் தாங்க. அதாவது ஆனந்த விநாயகர். அதாவது அந்த ஒரு தலையில கை வச்சுட்டு படுத்த மாதிரியே இருப்பார்ல, அந்த விநாயகரின் ஃபோட்டோவை உங்க பூஜை அறையில் வைத்து, நீங்கள் தினமும் வணங்கி வந்தாலே போதும். அப்படி வணங்கி வரும்போது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அவங்களே உங்க மீது படிப்படியாக அன்பை காட்ட ஆரம்பிப்பார்கள். இது முதல் பரிகாரம். 2வது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மாலையில நீங்க எப்போதுமே விளக்கு ஏத்துறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றும்போது, அந்த நெய் தீபத்துல ஒரு 3 கற்கண்டை போட்டு தினமும் நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்கள் கணவன் உங்கள் மீது இருக்கிற வெறுப்பை குறைத்துக் கொண்டு, உங்கள் மீது அன்பையும், அக்கறையும் காட்ட ஆரம்பிப்பார். இது 100% உண்மைங்க. இத விட ஒரு முக்கியமான தாந்திரீக பரிகாரம் பார்ப்பதற்கு முன்னால், நம்மள சேனல நெறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. அத நினைக்கும்போது சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க. அதே நேரத்துல நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்க நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க. நம்மகிட்ட கணவன், மனைவி வசியமை, காதலர்கள் வசியமை, ஆண், பெண் வசியமை போன்ற தொழில் ரீதியான வசியமைகள் போன்ற அனைத்தும் சிறந்த முறையில் பூஜித்து, நல்ல முறையில் உங்களுக்கு தரப்படும். இது மட்டும் இல்ல, குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் கேரள மாந்திரீக முறைப்படி பூஜை செய்து, உங்களது பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை எங்களால் தர முடியும். தேவைப்படுறவங்க மேல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாங்க அந்த 3வது முக்கியமான தாந்திரீக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளில் ஒரு பிரிஞ்ச் இலைய எடுத்துக்கோங்க. அதாவது பிரியாணி இலை அப்படிம்பாங்க. அந்த இலையை எடுத்துக்கிட்டு, முதல்ல உங்களுடைய பெயரை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்க கணவர் உங்ககிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்க பேருக்கு கீழ எழுதுங்க. எழுதிட்டு அதற்கு கீழ உங்க கணவரின் பெயரை எழுதுங்க. எழுதி ஒரு நாள் இரவு முழுவதும் உங்க தலையணைக்கு அடியில வச்சு தூங்கிட்டு, மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அந்த பிரிஞ்சி இலையை எரித்து அதன் சாம்பலை காற்றில் ஊதிவிடவும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், எத்தன நாள்ல அவர் உங்ககிட்ட பழைய மாதிரி வந்து அன்பா பேசணும் அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிட்டு எழுதலாம். இது பிரிஞ்சி இலை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த தாந்திரீக முறை. இத நீங்க அமாவாசை, பௌர்ணமியில தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அந்த நாள்ல செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க மற்ற நாட்கள்லயும் செய்யலாம். அது தப்பே கிடையாது. எத்தன நாள் செய்யணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ரெகுலரா உங்க கணவன் உங்ககிட்ட அன்பு காட்டுற வரைக்கும் இத நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இத பயன்படுத்தி
நீங்களும் பலன் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.